ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 20 தேதிக்கு பிறகு சுழற்றி அடிக்க மாதிரி சூரியன் அமர்றாரு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அதில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகுது. அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன். எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மற்ற கிரகங்களை போல கிடையாது. சூரியன் தான் நவக்கிரகங்களே ராஜா என்று குறிப்பிடப்படுறாரு. அப்பேற்பட்ட சூரியனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். திகிரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்கரன், லாபஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இப்படி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நளினமாக பேசக்கூடிய அதே நேரத்தில் திடீர் கோபமும் வரக்கூடிய மூலம் துளாராசி என்பர்களுக்கு இந்த சூரியனுடைய மாற்றத்தினால எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இனிமேல் உங்களுக்கு அதிகமாகும். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் இந்த டைம் உண்டாகும். தேவையற்ற மனக்கவலை உங்களுக்கு உண்டாகும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும். அதனால் வீண் ஆடம்பர செலவுகளை இந்த சூரியனால் தவிர்க்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது. அப்புறம் சூரியனால் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சூரியனால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு, பயன்படுத்திக்குங்க. அப்புறம் குடும்பத்தில் கூட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தபடியான சூழ்நிலை கூட இந்த டைம் ஏற்படும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதோர் போல் இருப்பார்கள். எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். அதனால் இந்த சூரியனால் எல்லாரையுமே அனுசரித்து செல்வது நல்லது. ஸோ அனுசரித்து செல்ல செல்ல உங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நன்மை ஏற்படுவதை பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அனுசரித்து செல்வது நல்லது. அப்புறம் வீட்டில் கூட சுப நிகழ்ச்சிக்கான வேலைகளை தொடங்குங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் சேரும். அதனால் இந்த டைம் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. பெண்களுக்கு கூட நினைத்த காரியத்தை இந்த சூரியனால் செய்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அதுவும் வீண் மனக்கவலை உண்டாகும். ஸோ அந்த மனக்கவலை உண்டாகாமல் உங்களை பார்த்துக்கிறது நல்லது. இல்லைனா வீண் மனக்கவலையினால் நிறைய நஷ்டம் கூட ஏற்படும். அதுக்கப்புறமேட்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சில நற்பலன்களை தந்தாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. ஸோ ஒவ்வொன்றையும் தீர ஆலோசித்து செய்ய செய்ய உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருவதை நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த சூரியனால் கவனம் தேவை. குறிப்பாக எதிர்பாலினத்தோடு பழகும்போது எச்சரிக்கை மிக மிக அவசியம். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா இதில் பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மாணவர்கள் இந்த சூரியனால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்கள் நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்க பாருங்க. அப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த சூரியனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும்.
உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். அப்புறம் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த சூரியனால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு தொலைதூரங்கள்லேருந்து நல்ல செய்திகள் வரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதாக கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு கூட உங்களுக்கு பெருகும். அப்புறம் விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த சூரியனால் குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும், இல்லைனா பாதிப்பு ஏற்படும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு முழுசாக சூரியனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். பரிகாரமாக ஜூலை 20க்கு பிறகு மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் தீபமேற்றி வணங்கி வருவது கஷ்டங்கள் தீரும், மன நிம்மதி உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க. இவ்வளோ நேரம் இந்த சூரியனை பற்றி நம்ம பார்த்தோம்ல, இந்த சூரியனுடைய மிக மிக முக்கியமான அம்சத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம ஆளக்கூடிய செய்யக்கூடிய நவக்கிரகங்கள் தான் முக்கிய காரணமாகும். ஜோதிட கலையான கால கண்ணாடியில் நம்ம வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ளவும் செழுமையாக வாழ்வதற்கும் நவக்கிரகங்கள் உதவுகிறது. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதன் காரத்துவங்கள் என்னென்ன, அவற்றோட நற்பலன்கள் என்னென்ன போன்றவற்றை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம். அதுவும் ஜோதிட கலையின் முக்கிய பங்கே பரிகாரம் கூறுவது தான். ஒருவருடைய கிரக அமைப்புகளை ஆராய்ந்து நடக்க போகக்கூடிய சுப பலன்களையும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அசுப பலன்களை எடுத்து கூறி அவற்றிற்கு உரிய பரிகாரங்களை எடுத்துரைப்பது தான் ஜோதிட கலைக்கு உள்ள சிறப்பு. ஜாதக ரீதியாக நற்பலன்கள் நடைபெற்றால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவே பிரச்சனை மேல் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்திக்க நேர்ந்தால் நல்ல ஜோதிடராக பார்த்து நம்மளுடைய ஜாதக பலனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். பரிகாரம் என்ற சொல்லுக்கு கேடு நீங்கக்கூடிய வழி, பிராய்ச்சித்தம் என பெயர்களும் உண்டு. கிரகதோஷ சாந்தி, கிரகதோஷ நிவர்த்தி என்றும் கூறப்படும். தேவையற்ற மனபயத்தை உருவாக்கி கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எளிய பரிகார முறைகளை கையாள்வதன் மூலம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டியதில்லை. பரிகாரம் கூறுபவர்களை வெறும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அவரவருக்குரிய பரிகாரங்களை அவரவர்களே செய்வது தான் நல்லது. பரிகாரத்தின் முக்கிய விஷயமே நம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோடு பக்தியோடு செய்யக்கூடிய பரிகாரங்களால் மட்டுமே பலன் உண்டாகும். பசித்தவன் சாப்பிட்டாதான் வயிறு நிறையோ, துன்பப்படுபவன் பரிகாரம் செய்தாதான் பலன் கெட்டோ. இனி நவக்கிரகங்களை பற்றியுள்ள இந்த சூரியனுடைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு முதல்ல சொன்னேன் அப்படிங்கிறத வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா புரியும். இந்த உலகிற்கே ஒளியை தருபவர் சூரியன். அவரின்றி இங்கு ஓரளவும் அசையாது. உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்து சுபிட்சமாக வாழ்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் சூரியன். சூரிய ஒளி இல்லாவிட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இருக்காது. இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. கதிரவன், ரவி, ஆதவன், உதயன் என பல பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சூரியனுடைய ஒளியை கொண்டு தான் இரவேது பகலது என நம்மால் பிரிந்துணர்வு முடிகிறது. எத்தனையோ கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானத்தை தன் பக்கம் நெருங்க விடாத அளவிற்கு நெருப்புக்கோளாக காட்சி தருபவர் சூரியன். சூரியன் அருகில் யாராலேயே செல்ல முடியாதோ தவிர அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி உணர முடியும். நவக்கிரகங்களில் அரசனாக விளங்குபவர் சூரியன். ஜோதிட ரீதியாக சூரியனை பற்றி ஆராயும் போது அவர் ஒரு ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். சூரியனின் சொந்த வீடு சிம்மமாகும், உச்ச வீடு மேசோ, நீச்ச வீடு துலாம், அப்புறம் விருச்சகம், தனுசு, மீனம், கடகம் சம வீடுகள், அப்புறம் ரிஷபம், மகரம், கும்பம் பகை வீடுகள். இந்த மாதிரி கருதப்படுது. சூரிய தசை 6 வருடங்களாக நடைபெறும். சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு மாத விகிதம் 12 ராசிகளில் ஒரு வருட கால சஞ்சாரம் செய்வார். சூரியனுடைய சஞ்சாரம் சித்திர மாதம் மேசத்தில் தொடங்கி பங்குனி மாதம் மீனத்தில் முடிவடையும். சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முதல் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிய சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை கத்திரிக்காலம் என்று சொல்லப்படும். இக்காலங்கள் சூரியன் உஷ்ணம் பூமியில் அதிகமாக இருக்கும். இக்காலங்களில் புது வீடு கட்டுறது, புது வீடு புகுறது போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதிரி சூரியனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ பத்தாது. ஸோ சூரியனை பற்றிய முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நான் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.